தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு, இந்த தமிழ் புத்தாண்டுல யாரு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதையாக இருக்கிறாங்கன்றதுதான். கடகராசி நேயர்கள். கடகராசி அப்படின்னாலே தாயுள்ளம் கொண்டவர்கள், ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப அப்பாவியானவங்களும் கூட. சில நேரங்கள்ல ரொம்ப கோபக்காரவங்களாவும் இருப்பாங்க. சோ கடகராசிக்காரவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க யார அதிர்ஷ்ட தேவதைகளா இல்ல யாரு அன்பா அரவணைச்சு பாத்துக்கணும், யாரால உங்களுக்கு நன்மை நடக்கும்னா ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் தான். கடகம் என்னதான் தாயுள்ளம் கொண்ட ஒரு ராசியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல பெற்றோர்களை மீறி எதுவும் செய்யாம இருக்கிறது. பெற்றோர்களோட மாணவர்களா இருந்தா பெற்றோர்கள் சொல்ற அறிவுரைகளை கேட்கறது. பெரியவங்களா இருந்தாலுமே பெண் மகளா இருந்தாலும் மகனா இருந்தாலும் சரி, பெற்றோர்களோட அறிவுரை கேட்டு நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பலன்களை இந்த காலகட்டத்துல கொடுக்கும். அதே மாதிரி ஆசிரியர்களா இருந்தா மாணவர்களிடம் ரொம்ப ஒரு அன்பா நல்லபடியா நடந்துக்கிட்டா மாணவர்களால உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இது அமையுது. அறிவுரையாளர்கள் உங்களுக்கு ஒரு பர்சனலா இதை பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், இப்போ அரசியல்ல இருந்தா அதுக்கேத்த மாதிரி, பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அதுக்கேத்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட நீங்க கரெக்டான அந்த அறிவுரையை வாங்கி நீங்க அதை அப்ளை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நல்ல டேர்ன் ஓவர், ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசியலா இருந்தா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க பயன்படுத்தி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கக்கூடிய, வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமா அமையுது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, அப்போ நம்ம அன்பானவர்களையும் கூட வச்சுக்கிறோம்ன்றதுதான் இந்த காலகட்டம் அறிவுறுத்தக்க கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ கடகராசினியர்கள் பெற்றோர்கள் தன்னோட மாணவர்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பிசினஸா இருந்தா பிசினஸ்க்கு, பொலிட்டிஷியனா இருந்தா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்களோட கோச், அவங்களோட டீச்சர்ஸ், அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள், தன் மேல அளவு கண்ட அன்பு இருக்கிறவங்க கிட்ட இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு ஏஞ்சல்ஸா தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட அருகாமையும் அவங்களோட அறிவுரைகளையும் நீங்க பயன்படுத்திக்கிட்டா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். ஸோ அதை நீங்க பயன்படுத்தி வெற்றி பெறுவீங்க. ஸோ கடகராசி நேயர்கள் இந்த புத்தாண்டுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, பௌர்ணமி அன்று அம்பாளோட தரிசனம் பண்றது, பூஜைக்கு கொடுக்கறது, அதாவது அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி அன்னதானம் பண்றது, பௌர்ணமியோ அமாவாசையோ அன்னைக்கு அன்னதானம் பண்றது, அநாத ஆசிரமங்களுக்கு போய் உணவு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல சுபிக்ஷமான பலன்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீர்மோர் பந்தல், இந்த வெயில் காலகட்டம் இல்லையா, சோ உஷ்ணமான காலகட்டத்துல சோ நீர்மோர் பந்தல் போட்டு மோர் கொடுக்கறது, பானகம் கொடுக்கறது, தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை செய்யும் கடகராசிக்காரவங்களுக்கு. அதே மாதிரி ஆதரவே இல்லாதவங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை பேசுறது, ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் அவங்க கிட்ட ஆறுதலா பேசி அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அதை செஞ்சு கொடுக்கறது, இது எல்லாமே கடகராசிக்கு மிகவும் அற்புதமான பலன்களை இந்த காலகட்டத்துல கொடுக்கும். சோ இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கருணை கடலே கந்தா போற்றி, முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.